அரிசி மிளகெல்லாம் வறுத்து அரைச்சி மசாலாவை நல்லா சூடு பண்ணி போட்டு நல்ல டேஸ்ட்டாக நல்ல திக்காக தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்பெஷலாக பொடிக்கறியானம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா எலும்பு கறியாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோவுக்கு 2 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம அரிசி எடுத்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அரிசியை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு மிதமான சூட்டில் இருக்கணும். ஹையில் வச்சு நீங்கள் வறுக்கும்போது கரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இதை ஆறிடுச்சு எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரம் நமக்கு சூடாக இருக்குது. இந்த மல்லி மசாலா ஆல்ரெடி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மல்லி மசாலா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக பொடிக்கறியானதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த கடாயில் சூடாக இருக்கும்ல அதை போட்டு வறுத்து வச்சாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2லேருந்து 3 பட்டை, 3 கிராம்பு, 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேண்டாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அரிசி மிளகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அது நல்லா ஆறிடுச்சு. அரிசியை மிளகை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதே மிக்சி ஜாரில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். 2 பிடி கையளவு எடுத்திருக்கேன். 2 பிடி அளவு எடுத்து அதை நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசி மிளகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ அரிசி மிளகு அரைச்ச அதே பவுடரில் இந்த பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம வச்சிடணும். அப்போ நமக்கு லாஸ்ட்டாக தான் இது தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா கைகளை போட்டு பிசைஞ்சு கொடுங்க. நல்ல வாசமாக இருக்கும். இதை நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதை எடுத்து மூடி வச்சுட்டேன். இப்போ வெங்காயமும் நமக்கு கரெக்டான அளவு வதங்கி வந்துருச்சு. தக்காளி போடவே மாட்டாங்க. ஸோ ஏன் தக்காளி போட்டிங்கன்னு யாருமே கேட்காதீங்க. ஸோ எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விடுங்க. தக்காளி போடும்போது கொஞ்சம் புளிப்பு தன்மையும் சேர்றதுனால நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்றனால போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம மிளகு ஆல்ரெடி போடுறோம். ஸோ அந்த காரமும் இருக்கிறதுனால மிளகாய் தூள் நீங்கள் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். எலும்பு கறியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் பட்டை, கிராம்பு இது மட்டும் எல்லாமே சேர்த்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். பிரியாணிக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த பட்டை கிராம்பு பொடி. நாங்கள் பொடிக்கறியானத்துக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பொடிக்கறியான நீங்கள் செய்யும்போது அரிசி மிளகெல்லாம் நீங்கள் அப்பப்போ வறுத்து அரைக்கிறத விட அப்பப்போ நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருந்தேன். நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நம்ம ஹையில் வைக்கக்கூடாது. நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அந்த ஆயிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த பிரிஞ்சு வரும்போது தான் நமக்கு அந்த சிக்கனுக்குள்ளே சாரெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு, நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கெல்லாம் புட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அரிசி மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். உப்பு நீங்கள் சரியான அளவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரத்தில் வைங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நான் மூடி விட்டுட்டேன். நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல வாசமாகவும் இருக்குது. இப்போ இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நமக்கு அரிசி மாவு போட்டிருக்கோம். இதை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த அளவு ஊற்றி திக்காகலைன்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க மல்லி மசாலா அதையும் சேர்த்து நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு பாருங்கள். திக்னஸ் உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம அரிசி மாவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக எல்லாமே வெந்து பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. மல்லி மசாலாவோட பச்சை வாசனம் எல்லாம் போய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி, மிளகு, பூண்டு இது எல்லாத்தையுமே அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இது கூட சேர்த்து நல்லா இது போல் கலந்து விடணும். இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அதிகமாக கொதிக்க விடாமல் உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஓப்பன்லேயே இது மாதிரி கிண்டி விடுங்க. அங்கங்கே திப்பிகள் இல்லாமல் கிண்டி விட்டுட்டு
இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். அப்படியே விட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம போட்ட அளவு 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு கரெக்டாக இருந்ததுனால நல்ல திக்கான நல்ல டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு செஞ்சாச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.